வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு யூபிஎஸ்சி சிடிஎஸ்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 459 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். upsconline.nic.in இதுதான் யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 7 டேஸ் கொடுத்துருக்காங்க. 5/6/2024 டு 11/6/2024 இந்த இன்விட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட்டும் 1/9/2024 பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு செப்டம்பர் 1 எக்ஸாம் இருக்குது. எது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதாவது லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 4 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. கரெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் அவைலபிளாகவே இருக்குது. புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர். ஸோ ஒரு 6 சென்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த சென்டரை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனும் ஏஜ் லிமிட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் ஐஎம்ஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 2001 ஜூலை 2க்கு பின்னாடி பிறந்திருக்கணும். 2006 ஜூலை 1க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். நீங்கள் அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் இந்தியன் நேவல் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதே தான், சேம் டேட் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஜூலை 2001க்கு பின்னாடியும் 1 ஜூலை 2006க்கு முன்னாடியும் பிறந்திருக்கணும். இதுவும் நீங்கள் அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு நீங்கள் ஜூலை 2 2001க்கு பின்னாடி பிறந்திருக்கணும். ஜூலை 1 2005க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அதுலேருந்து ஒரு இயர் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இன்பிட்வீன் கேப்பில் பிறந்திருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஐஎம்ஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கேட்கல. அதே நீங்கள் இந்தியன் நேவல் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஓகே. பட் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸை வந்து நீங்கள் +2 லெவலில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஃபீஸுமே இல்லை. மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் 200 ஃபீஸ் பே பண்ணணும். இதுக்கான எக்ஸாமினேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஐஎம்ஏ அண்ட் இந்தியன் நேவல் அகாடமிக்கு தனி எக்ஸாம் ஆகும். அதுக்கடுத்து ட்ரைனிங் அகாடமிக்கு தனி எக்ஸாமாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐஎம்ஏ நேஷனல் அகாடமிக்கு இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 100 மார்க்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 ஹவர்ஸ் டைம் இருக்குது. அடுத்தது அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான். இதுலேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 2 ஹவர்ஸ் 100 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜூன் 4க்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.